Hi, hello, வணக்கம் and welcome to all in this cinematic world. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டே ஸ்பெஷலாக கூலி படத்துலேருந்து ஒரு அப்டேட்டை விட்டுருக்காங்க. கூலி படத்தில் இருக்க சிக்கிடு வைப்ன்ற ஒரு சாங்கோட ப்ரோமோவை கிளிம்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த அப்டேட் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான அப்டேட்டாக தாங்க இருக்குது. ரஜினிகாந்தோட பர்த்டேக்கு கூலி படத்துலேருந்து ஒரு அப்டேட் வரும் அப்படின்றது தெரியும். ஆனால் இப்படி ஒரு அப்டேட் வரும்ன்றத நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏற்கனவே இந்த மாதிரி பேட்ட படத்தோட டீம் ரஜினிகாந்தோட பர்த்டே ஸ்பெஷலாக மரணபாஸ் சாங்கோட ப்ரோமோவை கிளிம்ஸாக கட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கூலி படத்தோட டீமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 100% லோகேஷ் கனகராஜோட படம் தாங்க. லோகேஷ் கனகராஜோட படத்தில் நடிக்கிற ஹீரோ எல்லாருக்குமே காப்பை மாட்டி விட்டுருவாரு லோகேஷ் கனகராஜ். அதே மாதிரி இந்த கூலி படத்துலயுமே சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு காப்பை மாட்டி விட்டுட்டாரு. இந்த சிக்கிடு வைப் சாங் ஸ்டார்ட் ஆகுறதே நம்ம டிஆரோட வாய்ஸ்ல தாங்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த சாங்கை டிஆர் பாடல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல டிஆர் அவரோட வாயிலே சும்மா தாளம் போட்டு இருப்பாரு. அது அப்பவே வைரல் ஆகி இருந்தது. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆடியோவை எடுத்து நம்ம அனிருத் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காரு. இல்ல இது ரீமிக்ஸ்னா சொல்ல முடியாது, லைட்டா சாங்கை டெவலப் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஆடியோவை டிஆர் கிட்ட அனிருத்தும் சன் பிக்சர்ஸும் ப்ராப்பரா ரைட்ஸ் வாங்கி இருந்தா பிரச்சனை இல்லை. அப்படி டிஆர் கிட்ட ரைட்ஸ் வாங்கி இல்லைன்னா டிஆர் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இளையராஜா அவர் கம்போஸ் பண்ண டிஸ்கோ சாங்கை அவர்கிட்ட கேட்காமலே கூலி டைட்டில் டீசர்ல அனிருத் ரீமிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்காக இளையராஜா நோட்டீஸும் அனுப்பியிருந்தாரு, என்னை கேட்காமலே ஏன் இந்த சாங்கை ரீமிக்ஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த சாங்குக்கும் ஆகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் டிஆர் கிட்ட இருந்து வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரஜினியோட படம்ன்றதுனால அனிருத் அடுத்த வைப்பான சாங்கை ரெடி பண்ணிட்டு இருக்காரு போல. ஏன்னா ரஜினியோட படங்கள்னாலே கொஞ்சம் இறங்கி செய்யறாரு அனிருத். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா லியோ படத்தில் இருக்க நாரடி சாங்ல பெரிய கூட்டமே ஆடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சிக்கிடு வைப் சாங்லையும் நிறைய பேர் ஆடி இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அவர் ஆடுற டான்ஸ் ஸ்டெப்புமே சூப்பராகவே ஆப்ட் ஆகி இருந்தது. ரஜினியோட சிக்னேச்சர் ஸ்டைலுமே அந்த சாங்கில் இருந்தது. அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இதனால தான் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க போல். எனக்கு தெரிஞ்சு கூலி படத்தில் நம்ம ரஜினியோட கேரக்டர் ஒரு கேங்ஸ்டர் கேரக்டராக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த கிளிம்ஸ்லேயும் காட்டியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலங்க. இந்த படத்தோட கதை வேற புது ஜானரில் வேற இருக்கும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி வருதுன்னு. அண்ட் ஜெயிலர் 2 படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்னு நினைச்சேன். ஆனால் அது ரிலீஸ் ஆகலை. ஏற்கனவே ஜெயிலர் 2 படத்தோட ப்ரோமோ ஷூட் பண்ணிலாம் முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துக்குள்ள ரிலீஸ் ஆகும். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாவோ இல்லை நியூ இயர் ஸ்பெஷலாவோ ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லைன்னா பொங்கல் ஸ்பெஷலாக கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ வருதுன்னு. அவ்வளோதாங்க, இதோட என்னோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் நீங்கள் சிக்கிடு வைப் சாங் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமேட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பை பை.